டோரா புஜ்ஜி. டோரா புஜ்ஜி. சோ டோரா இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோரா புஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல சுட்டி டிவில டோராவின் பயணங்கள் அல்லது டோரா புஜ்ஜி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சில பேக் டோரா பேக் அப்படிலாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. டோரா புஜ்ஜி நம்ம பார்த்திருப்போம். ஆனா சோசியல் மீடியாவில் டோரா புஜ்ஜி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்லது பார்த்திருக்கீங்களா? பார்க்கலனா நான் அவங்க போட்டோ போடுறேன் பாருங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தான் டோரா புஜ்ஜி. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா இருந்தவங்க, ஒரு டீப்பான லவ்வர்ஸ். அதுவும் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஜெண்டர், பொண்ணு ஒரே ஜெண்டர். பொதுவா இயற்கைக்கு எதிராக நம்ம எது பண்ணாலும் அது நமக்கு கடைசியில ஆபத்துல தான் முடியும். அறியாத வயசுல நம்ம பண்றது வேற, மெச்சூர்டு வந்ததுக்கு அப்புறம் பண்றது வேற. இப்போ இந்த ரெண்டுமே மெச்சூர்டு கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் இவங்க ஸ்டார்டிங்ல பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஓவரா இருந்தது. ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் மேரிட் ஓகே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இயற்கைக்கு எதிரா ஒரு ஆண் ஒரு பெண், அதாவது ரெண்டு பேருமே ஒரே ஜெண்டர்ஸ் மேரேஜ் இதுவரைக்குமே யாருமே ஏத்துக்கொள்ளல. கவர்மெண்ட் கூட அதுக்கு சப்போர்ட்டே கிடையாது. ஆனா இந்த டோரா புஜ்ஜி, அதாவது இவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நேசராணி ஹரி. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லவ்வர்ஸா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க, கப்பிள் வீடியோஸ், நிறைய ப்ரமோஷன் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்தவங்க. இவங்க வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இவங்களுக்கு ஃபேன்ஸாவும் நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷமா லவ் பண்ணி இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் ஆயிட்டாங்க. ஸோ அது எதனால பிரேக்கப் ஆயிட்டாங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு, ட்ரெண்டிங் வீடியோஸ் இருக்கு. நான் பேசுற வீடியோஸ் தான் எல்லாமே கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். vlogging வீடியோஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல நிறைய ஃபன் வீடியோஸ் இருக்கு, காமெடி வீடியோஸ் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. சோ இந்த ரெண்டு பேரும் டோரா புஜ்ஜி, இதுல யாரு டோரா யாரு புஜ்ஜின்னு தெரியல. ஆனா இந்த நேசராணி அப்புறம் நம்முடைய ஹரி, சோ இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் டைம்ல கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல என்னன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. சோ இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த நேசராணி அப்படிங்கிற இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், அவ ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். எதனாலனா நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பையன் கிட்ட கிடைக்காத சந்தோஷம் இவகிட்ட கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது இவளதான் பிடிக்கும், இவனை தான் பிடிக்கும், இவன் பைக் ஓட்டுற ஸ்டைல் பிடிக்கும், இவன் பேசுற பேச்சு பிடிக்கும், இவனை விட்டா எனக்கு வேற லைஃபே கிடையாது, யாரையுமே நான் பார்க்கவே மாட்டேன், நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை லவ் பண்ணேன், அவங்கள விட இவ எனக்கு ரொம்ப பெஸ்டா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ அதை கேட்கும் போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போவாங்க, கண்டிப்பா மேரேஜ் எல்லாம் பண்ணிப்பாங்க. சோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். ஆனா ஒரு 2 days முன்னாடி பார்க்கும்போது ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சோ இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். ரெண்டு பேரும் ஒரு பொண்ணும் மேரேஜ் பண்றது எப்பவுமே ஏத்துக்கொள்ள முடியாது. சோ அதனால இத பார்த்த நிறைய மக்களுக்கு ஒரு ஹாப்பி. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களுக்கு எதிராதான் பேசுறாங்க. ஐ மீன் பிரிஞ்சது ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹரிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு போதை பழக்கம் இருந்திருக்கு. அப்படின்னா போதை பொருட்களை யூஸ் பண்றது, இன்ஜெக்ஷன் மூலமா போதை மருந்தை ஏத்துறது, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. சோ அப்ப இந்த பொண்ணு, இந்த நேசராணி பொண்ணு என்ன சொன்னாலாம் அப்படின்னா, நீ ஸ்டாப் பண்ணு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு பேருக்கிடையில சண்டை பேசுவாங்க, பிரிவாங்க, வீடியோஸ் போடுவாங்க. மறுபடியும் இவ போதை பழக்கத்துக்கு உள்ளாவா, அப்ப இவங்க சண்டை போடுவாங்க, மறுபடியும் பிரிவாங்க, மறுபடியும் சேருவாங்க, மறுபடியும் வீடியோ போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. சோ கடந்த மே மாசத்தோட இவங்க லவ் ஸ்டாப். ஏன்னா சண்டை,
இந்த பொண்ணு இந்த மாதிரி போதை பொருட்கள் யூஸ் பண்றதால இந்த பொண்ணுக்கு வந்து மஞ்சள் காமாலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த நேசராணி பொண்ணோட அம்மா வீட்டுல உள்ளவங்க தான் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவளை வந்து காப்பாத்திருக்காங்க. சோ காப்பாத்தினதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, நல்லா ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஹரிங்கிற இந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னா மறுபடியும் வந்து போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மூலமா போதை பொருளை ஏத்திட்டு இருந்திருக்கா. இது வந்து இந்த நேசராணி அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. தெரிய வந்து ரெண்டுமே வந்து பிரேக்கப் ஆகுது. சோ 2 பேரும் வந்து லவ் பண்ணாங்க. வீட்டுல எல்லாருக்கும் ஓகே தான், 2 வீட்டுக்காரங்களுக்கும் சம்மதம் தான், பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து சம்மதம் தான். ஆனா இப்ப வந்து எதுக்கு பிரியணும்? மெயின் ரீசன் வந்து போதை பொருள்னாலதான் 2 பேருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரிங்கிற இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கார் வாங்கியிருக்காங்க. சோ கார் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் இந்த நேசராணி பொண்ணுடைய அம்மா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஹரி என்ன பண்ணிருக்கான்னா அதை வந்து அதுல 2 லட்சம் ரூபாய் எடுத்து தன்னுடைய போதை பொருளுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிருக்கா. சோ அதை இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு போதை பொருட்கள் வாங்குறதுக்கு 2 லட்சம் ரூபாயை வந்து யூஸ் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த காருக்கு டியூ கட்டும் போது எல்லா பிரச்சனையும் வந்து வெளியில வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவ கூட ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு இந்த ஹரிக்கு வேற பொண்ணுங்க கூட வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. சோ ஹரிங்கிறது வந்து ஆக்சுவலா பொண்ணு, அவங்க கேரக்டர் வைஸ் அவங்க வந்து பையன். சோ பையனாவே மாறிட்டாங்க. அப்படின்னா வந்து ட்ரெஸ் போடுறது, பைக் ஓட்டுறது, பேசுறது, நடக்கிறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே வந்து பசங்கள மாதிரி தான் இருக்கும். சோ அவங்க இந்த நேசராணி பொண்ணுகிட்டையும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு வேற பொண்ணுங்க கூடயும் தப்பா ரிலேஷன்ஷிப் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ இப்போ இது வந்து இதனாலதான் 2 பேருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. சோ இது நம்ம எதிர்பார்த்ததுதான். நான் எதிர்பார்த்தேன் இது கடைசி வரைக்கும் இந்த லவ் போகுமா போகாதான்னு. ஏன்னா மெச்சூர்டு இல்லாத வயசுல 2 பேருமே வந்து 2 பேரும் விடுங்க, அந்த நேசராணிங்கிற அந்த பொண்ண வீடியோஸ் நான் பார்த்திருந்தேன். அந்த பொண்ணு பேசுறத நான் கேட்டிருந்தேன். சோ நான் இப்ப சொன்ன இததான் அந்த பொண்ணு பேசுது. சோ அந்த நேசராணி பொண்ணு வந்து அந்த டைம்ல மெச்சூர்டு இல்ல, ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது கரெக்டா தப்பா, அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரல அந்த டைம்ல. ஏன்னா சின்ன பொண்ணு, மெச்சூர்டு இல்லாத பொண்ணு. இப்ப மெச்சூர்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு 20 வயசுலாம் தாண்டின உடனே அவளுக்கு மைண்ட்ல தோணுச்சு சோ இது நமக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு கூட லவ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணோம்னா ஒரு பொண்ணும் சேர்ந்து ஹாப்பியா வாழ முடியாது அப்படிங்கிற அந்த மெச்சூர்டு தான் வந்து அந்த பொண்ணை மாத்துச்சு, வேற எதுவுமே கிடையாது. சோ அவ வந்து போதை பொருளுக்கு அடிமையா இருக்கலாம், அது ஒரு காரணமா இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மெச்சூர்டு வந்தது. அதனாலதான் அந்த பொண்ணு அவளை விட்டு மாறி போயிட்டா. இப்போ 2 பேருமே வந்து அபிஷியலா 2 பேருமே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, 2 பேருமே வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரிங்கிற ஒரு பொண்ணு இருக்கால, அவ இதுக்கு எந்த ரியாக்ஷனுமே பண்ணல. சோ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறத பத்தி நேசராணி தான் வீடியோ போட்டிருந்தாலே தவிர இந்த ஹரிங்கிற பொண்ணு வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஆனா ஹரி என்ன பண்றான்னா அவளுடைய ஸ்டோரியில இவளுடைய போன் நம்பர், இவளுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி இவ வந்து யார் கூப்பிட்டாலும் போவா, இவளை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இவ வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு தப்பான விதமா அவ மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ணிருக்கா. சோ நம்ம பாத்ரூம் போனோம்னா தெரியும், பாத்ரூம் பஸ் ஸ்டாப்ல ஏதாவது ஒரு பப்ளிக் பாத்ரூம் போகும்போது அங்க நிறைய போன் நம்பர்ஸ் இருக்கும். நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க நம்பரை வந்து எழுதி போட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து ஹரியும் அதான் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா இவன் நம்பரை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி விட்டு இவ்வளவு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பான எண்ணத்துல வந்து பரப்பிட்டு இருக்கா. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க 2 பேருடைய ஸ்டோரியை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா சோ நம்ம யாரை பற்றி பார்க்கணும், நேசராணியை பற்றி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு இப்பதான் ஒரு புத்தி வந்திருக்கு, ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு. மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பையனை தான் அந்த பொண்ணு கண்டிப்பா மேரேஜ் பண்ணி ஆகணும். சோ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது யோசிக்கல, ஸ்டார்டிங்ல யோசிக்காம ஒரு முடிவை எடுக்கிறோம், அதுக்குடைய முடிவு இந்த மாதிரிதான் போய் முடியுது. கடைசியில வந்து அந்த பொண்ணுக்கு வந்து போதை பழக்கங்களும் இருந்திருக்கு, தப்பான தொடர்புகளும் இருந்திருக்கலாம். மெச்சூர்டு ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்துக்குமே. நம்ம எது எடுத்தாலுமே மெச்சூர்டா திங்க் பண்ணி மெச்சூர்டா ஒரு விஷயத்த வந்து முடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்றோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால நீங்களும் ஒரு விஷயம் பண்ணும்போது ஃபியூச்சரை யோசிச்சு பண்ணுங்க. நமக்கு ஃபியூச்சர்ல வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல நமக்கு வந்து அது எந்த அளவுக்கு கெட்ட விஷயமா இருக்கும், எந்த அளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்பொழுதைக்கு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட நான் கிளம்புறேன். நாளைக்கு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.